கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிதாக சேனலை ஆரம்பிச்சிருக்கேங்க. விசுவாசி மக்களுக்காக இந்த சேனல் பார்த்தவர்கள் கண்டிப்பாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். 50 சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் நான் லைவில் வர முடியும். அது வரைக்கும் நாங்கள் ஷார்ட்டாக வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு வசனம் பார்க்கலாங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் நானே. கர்த்தர் யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதத்தில் 15 சங்கீதம் 1-2. இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா, உத்தமனாய் நடக்கிறவர்களும் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் உத்தமனாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடந்தால் மட்டும்தான் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபமும் பண்ணுவேன். இந்த சகோதரிக்கு தலைவலியாக இருக்கிறது என்று கூறினார்கள். அவர்களுக்காக இப்போ ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த சகோதரி கிரேசிக்காக ஸ்தோத்திரம். தலைவலியாக வந்திருக்காங்க. அவங்க தலைவலி இல்லாமல் மாற்றி போடவும், அவங்க உம்முடைய சுத்த கிருபையினாலும் உம்முடைய ஒவ்வொரு சத்திய வார்த்தையினாலும் அவங்களை தொடும், அவங்களை ஆசீர்வதியும், அவங்க குடும்பங்களில் ஆசீர்வதியும். அவர்களை தலைவலி இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் புறப்படுத்துகிறேன். ஒருவன் வியாதிப்பட்டு கொண்டிருந்தால் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இந்த எண்ணெயினால், இந்த இயேசுவின் இரத்தத்தினால் நம்ம தலைவலி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த மகள் சாட்சியாய் கொடுக்கணும் ராஜா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சகோதரிகளே, உங்களுக்கு ஜெபம் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். விசுவாசிக்கிற மக்கள் யாவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நானும் ஒரு விசுவாசி தான். உங்களை ஆண்டவரே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.